Encik D.Y. Ching, Ketua PDN, George daripada MIC, Satya daripada PPP, Encik Frankie Ganjun Jin dan keluarga dia. Selamat malam. Izinkan saya cakap sepatah dua kata dalam bahasa India. சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, ஏன் நான் இங்க நின்று தொண்டை வேற கட்டி இருக்குது, ஏன் நான் இங்க நின்று பேச வேண்டும் என்றால், இந்த இடம் வந்து எதிர்கட்சிக்கு 55 வருஷமா எதிர்கட்சிக்கு போயிட்டு இருக்குது. ஆனா இங்க உள்ள மக்கள் கூரையில இருந்து தண்ணி ஒழுகுது, ரெண்டாவது கீமாடி வீட்டுக்கு அந்த அலுவலை செய்யல, ஒன்றும் செய்யல. அந்த மாதிரி எம்பி தான் உங்களுக்கு வேணுமா? மாற்றத்தை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க. மாற்றத்தை நீங்க பாரிசான் நேஷனல் எம்பிக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னைய வந்து பாருங்க, நான் அதுக்கு நான் ஜாமீன் பண்றேன். நான் அவருக்குள்ள தான் இருப்பேன், நிச்சயமா அவருக்குள்ள தான் இருப்பேன். இந்தியர்களோட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பேன், நிச்சயமா தீர்த்து வைப்பேன். அதில் வந்து ஒரு இது இல்லை. நீங்க நேரம் வந்து என்னைய பார்க்கலாம், நான் செய்யறேன், நீங்க ஏசலாம். ஒரு மாற்றத்தை கொடுங்க. கும்பகர்ணன் மாதிரி நம்மளோட சமுதாயத்துல கும்பகர்ணன் இருந்தாரு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவர் வந்து முடிச்சு பார்ப்பாரு. ஆஹா, தேர்தல் வந்துருச்சு, இப்ப எந்திரிச்சு திருப்பி அப்புறமே படுத்துருவாரு. யாருமே அவர்கிட்ட போக முடியாது, கோயிலுக்கு பணத்தை வாங்க முடியாது, படுத்து தூங்குவாரு. தூங்கிட்டு ஆஹா, நான் வந்து உண்டோ டிரி, நான் வந்து சையத் அசுக்கா பில்லியன் ரயில இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்றாரு. பிடிக்காம தலைவர் பாஸ் சொன்னாராம், லிம்கெட்சியாங்க, இல்ல நீ இரு, we all go in hand with once we win go in hand with புத்ராஜய எடுக்க முடியுமாங்க? புத்ராஜய அரசாங்கத்தை வந்து இவ்வளவு தூரம் 55 வருஷமா ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லாம இந்த நாடு வந்து நல்ல அழகா நல்ல புது கட்டணத்தை பாக்குறீங்க, டைம் ஸ்கொயர் பாக்குறீங்க, அதுக்காகிட்டு டவர் பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து புது இது. இப்போ இந்த சுகபிசி ஏர்போர்ட் கிட்டேயும் பெரிய டவர் ஒன்று வருது, அதோட பெரிய டவர் வருது. அது மாதிரி எல்லாமே அழகுபடுத்தும் பொழுது ஏன் நம்ம வந்து போட்டு இன்னொரு புதிய நிர்வாகம் வந்தா அது நடத்தவே நடத்தாது. எந்த நிர்வாகம் வந்தாலும் அவங்க வந்து பிரச்சனைகள்ல நீங்க பார்க்கலாம். பாஸ் இருக்காங்க, பாஸ் வந்து காடிலான் கூட ஒத்து போகல, ஊடுட்லோ காடிலான்னு சொல்லுது வேண்டாண்டு. ஆனா பாஸ் வந்து சொல்லுது வேணும்னு. கையை வெட்டுறாங்க, காலை வெட்டணும், தவறு செஞ்சா இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்கள்ல அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இந்த நாட்டுல வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணுமா? நல்ல சுதந்திரமாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதுங்க, நல்லா படிக்குதுங்க. பிரச்சனை இருந்தா வாங்க வந்து பாருங்க, நிச்சயமாக நாங்க செய்யறோம். நான் இருந்த வரைக்கும் எந்த பிள்ளைகளையும் என்னைய வந்து பார்த்தவங்கள நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். பல பிரச்சனைங்க, வீட்டு பிரச்சனை, வீட்டு சேவை கொடுக்காத பிரச்சனை, இது இறுதிய நோய் பிரச்சனைங்க. இறுதிய நோய் பிரச்சனைகளை வந்து 5 காசு கட்டாம ஐஜிஎன்ல செஞ்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வழி இருக்குது, வழியை தேடி போகணும். வழியை தேடுறதுக்கு ஆளை நாடணும், யாரு முக்கியமானவங்கன்னு சொல்லி நாடி வரணும். ஸ்கூலு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கோயில் இருக்குது, கோலம்பூர் வட்டத்தை அத்தனை கோயிலுக்கும் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். புதிய நிறுவனம் வந்து கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் உடனே எல்லாத்தையும் ஒரு முகமா விட்டுவாங்க அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பிரச்சனையை இன்னும் கூட்டிட்டு போறதுக்கு தேவையா? இல்ல இருக்கிற அரசாங்கத்தை வந்து இப்படி நடக்கட்டும்னு செய்யறதுக்கு தேவையா? இதெல்லாம் நல்லா சிந்திச்சு, ஏன்னா எனக்கு உடம்பு நல்லா பேசுறதுக்கு, சிந்திச்சு தூர நோக்கத்தை சிந்திக்க செயல்படுங்க. படிப்பு, பிள்ளைங்க படிப்பு, நீங்க வாழும் இடம் வந்து வசதியா இருக்கணும். இந்த அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் புதிய முகமா ஆகணும். எல்லா மாடியும் உடைச்சு திருப்பி புதிய முகமாக்கணும். அவர் மிஸ்டர் திருவாளர் ஃப்ரெங்கி கன்ஜுன்ஜி
ஜெயித்து வந்தாருன்னா நிச்சயமாக அவர் வந்து இதெல்லாம் நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோடு வசதி நீங்க பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வெள்ளம் தண்ணி ஏறி நிக்குது. அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்கு நம்ம கொடுத்து 55 வருஷம் வீணாக்கிட்டோங்க. 55 வருஷங்க செய்ய முடியல. நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். டிபிகள்கிட்ட போராடுறோம், போலீஸ்கிட்ட போராடுறோம். பாதுகாப்பு இல்லை. இங்க பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி போடணும். இந்த ஏரியாவே அப்படியே ஒரு குடும்பம் ஒரு இது பண்ணி செக்யூரிட்டி போட்டு லைட் வசதி கொடுத்து எல்லா இடத்துலையும் லைட் வசதி கொடுத்தா நீங்க எவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வீங்க. எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்வீங்க தெரியுமா? நீங்க அதுக்கு யாருக்கு நீங்க ஒரு ஓட்டை கொடுக்கணும். உங்க ஓட்டை வந்து யாருக்கு கொடுக்கணும்? பாரிசான் நேஷனல் பிராங்கி கன்ஜூன் சிங். மறந்துடாதீங்க. போகும்போது காலையில வெள்ளன, இப்ப மழை நேரம், மழை எப்பவுமே வரலாம். காலையில வெள்ளன 8 மணிக்கெல்லாம் 8 o'clock sharp 8 start ready. Maybe you can wear your jogging shoe also. Start ready, go to the polling booth. போங்க polling booth போங்க, போடுங்க உங்களோட வாக்க. 1ஆம் நம்பரு கன்ஜூன் சிங், பிரெங்கி கன்ஜூன் சிங்க்கு போடுங்க. ஒரு நல்ல மனிதர், என்னோட நெருங்கின மனிதர். கிட்டத்தட்ட 30 வருஷமா எனக்கு அவர் தெரியும். 5 தேர்தலில் அவர் இருந்துட்டு இருக்காரு. எனக்கும் அவருக்கும் பழக்கம் நிறைய இருக்குது. அவர் வந்து மனசு ரொம்ப இலக்கிய மனது. நிச்சயமாக எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கோரி உடனே சத்து சோகம் பிள்ளை உண்டி. Okay. Undi? Yeah. No, I cannot hear properly. Everybody shout. Undi? Yeah. Sokum? Yeah. Satu? Yeah. Okay. So with that, I take this opportunity to thank the speaker, and also we have to please give full support to Rangiga. Okay? Thank you. Terima kasih kepada Guna Segala， 谢谢我们的印裔同胞 Guna Segala 来自地名单的。接下来这时刻，我不耽误大家的时间，这时刻有请马华联邦直辖区秘书蔡中基博士，掌声有请。